ஏண்டி பிரியா, என்ன இன்னைக்கு நீ சமைச்சிட்டு இருக்க? நான் தானே சமைக்கணும். ஏன்? நம்மளாம் தனி கொடுத்து வந்துட்டோம்ல. ஓஹோ, அதனால இப்ப நீ சமைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல. இது நம்ம வீட்டு கிச்சன் தான். அத்தையை தனி கொடுத்து நான் இல்ல அத்தைக்கு உடம்பு சரியில்லாதனால நான் சமைக்கிறேன். அத்தைக்கு வந்து வாய் கசப்பா இருக்குன்னாங்களா, அதனால வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 பண்ண போறேன். அதுக்காக ஏன் ஒரு முட்டை அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு திருப்பிக்கிட்டு இருக்கேன்னா, சிக்கன் 65 கம்மியாக தான் தடவை இருக்கேன்னா, அதுக்கு வந்து வெள்ளைக்கருவு மட்டும் போட்டு மஞ்சள் கருவை அப்படியே வச்சிருந்தேன். அது வீணா தானே போகுது. வீணா போறதெல்லாம் என் மாமா தான் சாப்பிடுவாரு. அவருக்கு போட்டுக்கிட்டு அவர் வந்து இப்போ வந்து வீடியோ எனக்கு வரமாட்டேன்னாரு. வா உனக்கு உப்பு கறி தரேன் அப்படின்னு மாட்டாரு. இப்போ வந்து நான் சோறு வைக்கணும். எனக்கு இது முக்கியம். உங்க வீட்டுல யாராச்சும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் தான் பழக்கி விட்டேன். எனக்கு வெந்துருமாப்பா? பரவாயில்ல, ஓகே. கருனா பரவாயில்ல, நான் சாப்பிட போறேன் தானே. இப்போ வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்லாம் கேட்டுருவாங்கல்ல. எங்க அத்தைக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு. கை கால் வலி மட்டும் இருக்கு. கை கால் வலினா அது காய்ச்சல் வந்து பொண்ணா இருக்கும்ல, அது இருக்கு. இப்போ வந்து நான் என்ன சமைக்க போறேன்னா, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65 ரசம் இதுதான் பண்ண போறேன். நான் வந்து பெரிய செஃப் எல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச சமையல்ல வச்சு கொடுப்பேன். எங்க வீட்டுல யாருமே எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, என் மாமியாரை தவிர்த்து. என் வீட்டுக்காரர் எங்க மாமனார் வந்து தங்கமானவங்க. எது சொன்னாலும் ஆமா, எது சொன்னாலும் எது பண்ணாலும் சாப்பிடுவாங்க. எங்க மாமன் என் வீட்டுக்காரர் கூட சொல்லுவாரு, எங்க மாமனார் வந்து எந்த குறையுமே உப்பே இல்லாம போட்டா கூட உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நம்மளா கண்டுபிடிச்சாதான் உப்பு இல்லையே மாமா சாப்பிட்டாரு. அது ஓண்ட சொல்ல மாட்டாரு. அந்த பக்கம் எனக்கு கழுவி ஊத்துவாரு. என்னடா இது குழம்பு உப்பு இல்ல ஒண்ணு இல்லையே அப்படின்னு சும்மா சொல்றாரு. அப்படிலாம் இல்ல. ஆனா இவர் வந்து என்னன்னா சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டு வந்து உள்ள வந்து சொல்லுவாரு, இன்னைக்கு குழம்பு கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஒரு அசிங்கமா போச்சு குமாரு. அது மாதிரி பாத்துங்க, அந்த சிக்கன் மட்டும் என்னாச்சு பாருங்க கொஞ்சம். தண்ணி இல்ல வேகணும். இரு பெரிய அவசரக்குறியா இருக்காரு. மொட்டை 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 மட்டும் தெரியுதா? மொட்டை மண்டை புது புது ட்ரெஸ்ஸா வேணுமா அவங்களுக்கு? வந்து புது ட்ரெஸ் வேணும். தம்பிக்கு எடுத்துட்டு வந்தது. தம்பிக்கு எங்க அண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. சரி இவளுக்காச்சும் போட்டு பெருசா இருக்கேன்னு பார்த்தா இவளுக்கே பெருசா இருக்கு அந்த ட்ரெஸ். போட முடியல போட்டுடா. எங்க அத்தையும் சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். எங்க அண்ணி வரட்டும் அப்புறம் கேட்போம். இன்னைக்கு தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை, ரொம்ப பத்திரமா போச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கன்னா, தம்பிக்கு வந்து சளி வந்து மூக்குல இல்ல, இருமும் போது மட்டும் கருன்னுதா, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம். ஏன்னா பாப்பாவுக்குன்னா நிறைய டானிக் வச்சிருக்கோம், எதுக்குமே போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால வந்து இந்த டானிக்கே பிடிக்கும். பாப்பாவுக்கு வந்துச்சு, அந்த பழைய மெடிசன் வச்சு சரி பண்ணியாச்சு. இப்போ ஒரு அளவுக்கு இருக்கா. இவனுக்கு வந்து அப்படி எந்த வீட்டுல ஒரு ஆளுக்கு காய்ச்சல் தான் பரவாயில்ல, ரெண்டாவது காய்ச்சல் தான் பரவாயில்ல, ஃபேமிலிக்கு காய்ச்சல். எங்க அத்தை எங்க மாமனாருக்கு சளி, எனக்கு காய்ச்சல், சளி, என் வீட்டுக்காருக்கு சளி பிடிச்சிச்சு, என் பிள்ளைகள் 2 பேருக்கும் சளியா இருக்கு. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு காலையிலே போயிட்டு வந்தோம். போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த 45 நாள் 60 நாள் ஆகும்போது இப்படிதான் ஆகும். ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆகுது இல்ல, உங்களோட ஃபீட் மட்டும் பண்ணுங்க, வேற இந்த மாட்டுப்பால் இது மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுடுதண்ணி கொடுக்குறேன், இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே பண்றது இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய கடமை, நம்ம கேட்க வேண்டிய கடமை மாதிரி கேட்டுட்டு வந்தோம். மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இருமல் வந்து குறைஞ்சிருக்கு. 2 நேரம் கொடுத்துருக்கோமாப்பா, 2 நேரம் கொடுத்துருக்கோம். இப்பயே வந்து காய்ச்சல் டானிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அடுத்த தலைய முடியாதுல்ல. இந்த டைம் வந்துச்சுன்னா அதுலயே எம்எல் மட்டும் அதிகமா கொடுக்குறாங்க அவங்க. இப்போ வந்து நாங்க இது என்னப்பா வதக்குனது கொஞ்சம் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாம் கிடையாது. அதனால நான் ரெசிபியெல்லாம் சொல்ல மாட்டேன். ரெசிபி சொன்னால் நீங்களே கழுவி குடிச்சிருவீங்க. எங்கள் அத்தை பண்ணுறவங்க பார்த்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதில் செய்வேன். எங்கள் வீட்டாளர்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு நாள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நாள் சொதக்கி விட்டுருவேன் ஏதாச்சும் ஒரு குழம்பு. அது மாதிரி தான் இன்றைக்கி எப்படி எடுத்து தெரியல, நல்லா பண்ணணும்னு தான் நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சமையல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னப்பா சமைச்சேன்? தக்காளி தொக்கு சமைச்சேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே குறை சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல இருந்து மனம் வந்து ஆமா, அதுல இருந்து சமைக்கிறது இல்லை பாவம், என்ன பண்ணுவீங்க? ஆமா, எங்க அத்தைக்கு முடியல நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். எங்க அத்தை வேலைக்கு போனாங்கன்னா சாப்பிட்டேன். மற்றபடி வந்து எங்க அத்தையே பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து சமைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான. நீ அடுத்து நீ குறைஞ்சியும் ஒரு 2-3 மாசத்துக்கு இப்படி தான் சமைக்கணும். ஏன்னா அவங்க அத்தை வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டா அடுத்து 3 வேளை சாப்பிடணும், பிரியாத சமைக்கணும்.
வீட்டுல எல்லா வேலை செய்யணும். எங்க அம்மா வந்து சாயந்தரம் மட்டும் பாத்திரம் கழுவி வைக்கும், நைட்டு சமையல் பண்ணும். இல்ல போய் சொல்லாத. காலையில அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. இப்ப தம்பி கொஞ்சம் பெரிய பையனா இருந்தா தெரியாது. இருக்க நான் இதை அரைச்சிட்டு சொல்றேன். அரைச்சிட்டேன்னா என்ன சொல்லிருக்கீங்க? அரைச்சாச்சு, நல்லா வள்ளு வள்ளுன்னு அரைச்சிருக்காங்க. நல்லா வள்ளு வள்ளுன்னு அரைச்சிருக்கு. டபுள் மீனிங்கோட பேசாத மாமா. உப்பு வேணும்னா அப்படிலாம் பேசக்கூடாது. சரி சரி சாரி. என்ன கரும்பு உள்ள போட்ட புளிக்குது. உப்பு அடியாது, வேற என்ன மோடி. அப்புறம் வந்து எனக்கும் சளி பிடிச்சதுனால வாயில கசப்பா இருக்கு. காய்ச்சல் வேற வந்துச்சு. எனக்கிட்ட வந்து இருந்துச்சு டானிக்கே மருந்து. அதனால தான் நேற்று ரசஞ்சூர் சாப்பிட்டாங்க. பழைய கஞ்சி ஊற்றி மிளகெல்லாம் கடிச்சு சாப்பிட்டாங்க. நேற்று தான் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டா. இன்னைக்கு அதுக்குள்ளே சிக்கன் வேணுன்ட்டு மறுபடியும் போய் எடுத்து வந்துருக்கு. நான் என்னங்க பண்றது? டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்க, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. நல்லா சாப்பிடணும்னா வேற சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிடு. அதான் நான்வெஜ் சாப்பிட்டாதான் பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து நான் நான்வெஜ்ஜா சாப்பிடுறேன். மற்றபடி வந்து எனக்கு நான்வெஜ்னாலே சுத்தமா பிடிக்காது. மீன் வாங்கி சாப்பிடலாம், இல்லாட்டி மட்டன் வாங்கி சாப்பிடலாம். எனக்கு என்ன பண்றது? மட்டன் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இயல்பாவே வந்து எனக்கு மட்டன் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். பின்னாடி வம்பிழுத்துட்டே இருக்காரு. நான் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் மட்டன்னா. ஃபிஷ் வந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆமா, அது பார்த்தீங்கன்னா முள்ளு இருந்தா முள்ளு இல்லாம இருந்தா நல்லா சாப்பிடுவாங்க. இல்ல நல்லா எந்த மீன்னாலுமே நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்க அத்தைட்ட வேணா கேட்டு பாருங்க. தம்பியை வந்து கன்சீவ் ஆனதுல இருந்து எனக்கு மீன் பிடிக்கல. நான் என்ன பண்றது? இன்னுமே அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி, நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க இருப்பீங்க, அது வந்து ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஆமா, அடுத்த வீடியோல இவங்க மீன் சாப்பிடும்போது நான் எடுத்து போட்டு விடுறேன். எல்லா பேர் கழுவி ஊத்துங்க. நான் மீன் வந்து இப்ப அதிகமா சாப்பிடுறது இல்ல. வம்படியா சாப்பிடுறியா இல்லையா? அதான் சொல்லு, அதை சொல்லு. முதல்ல வந்து நல்லா சாப்பிடுவேன். எந்த மீனாலும் ஃப்ரை பண்ணது, குழம்புல போட்டது 1-2 சாப்பிடுவேன். இப்போ குழம்புல போட்டது சுத்தமா பிடிக்கல. பொரிச்சது 1 சாப்பிடுவேன், 2 சாப்பிடுவேன், அவ்வளோதான் சாப்பிடுவேன். என் வீட்டுக்கார மாதிரி 7 உப்பு கடிக்குதுப்பா. ஆள் போடலையா? போட்டிருக்கேன். போட்டுதான் இருக்கு. உப்பு கடிக்கு வெந்துருச்சான்னு எல்லாமே டெஸ்டிங் ஆகட்டும். சாப்பிடு. சூடு யாருமே எப்படி சாப்பிட எடுத்து கொடுத்தேன். பாத்தீங்களா, அவருக்கு வந்து இச்சி சுரக்கிறது. கண்டுபிடிச்சி அது மாதிரிதான். பொசுக்கு போது வாய். இன்னைக்கு சுத்தமா சாப்பிடுவோம். பாயாசத்தவே பொசுக்கு வெந்துருச்சு, கறி வெந்துருச்சு. அப்ப இரு எடுத்தேன். குழம்புல போட்டு கொதி போடும்போது கரெக்டா இருக்கும். அது ரொம்ப குழஞ்சிடும். ஓகே, பர்ஃபெக்ட். குழம்பு கூட்டி வச்சுட்டு வந்து கால் வலிக்குது. எங்க அத்தைட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் சொல்லி ஸ்டூல் வாங்கி கொடுக்கட்ட உட்காந்துட்டே சமைச்சிருக்கேன். கால் வலி, பெண்ட கழுது. எங்க அத்தைக்கு காய்ச்சல் வந்ததுனால கால் வலி. ஹாய் சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ உடம்பு தேறிட்டு தான் இருக்கு. ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, என்ன நடந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோல போடுறேன். அதை பார்த்து நீங்க தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பெரிய கதை. நம்ம அந்த வீடியோல இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் வெளியில இருக்கோம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு போனோன்னா டாக்டர் இருந்தவங்க வீட்டுல யார்த்தாச்சும் சளி இருக்கான்னு கேட்டாரு. இல்ல எனக்கு தான் இருக்குன்னு நான் ஏமே பழிய போட்டுக்கிட்டேன். நான் யாருமே சொல்ல. எங்க குடும்பத்தாருக்கே சளி. எல்லாரும் பரப்பி விட்டாலே எனக்கு. எல்லாருக்கும் சளி பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது என்ன லாஜிக். யார் வந்து வீட்டுக்கு? உங்க மாமாக்கு தான் எதை மாமாவுக்கு. எங்க மாமனார். ரெண்டாவது எனக்கு சளினா எனக்கு 2 டைம் காய்ச்சல் வந்துருச்சுல. 3வது எங்க அத்தைக்கு சளி. அப்புறம் தக்ஷாவுக்கு ஒழுகுச்சு மூக்குல, அவனுக்கு இருமல். அதுக்கப்புறம் தான் எனக்கு காய்ச்சலோட சேர்த்து வருது. ஒரு நாள் தொண்டை அப்படியே யாரோ பிடிச்சி நெரிக்கிற மாதிரி. என் வீட்டுக்காரன் அந்த இதில் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாரு. இப்போ என்ன அவனுக்கு தெரியுமா? பஞ்சாமரத்தை எங்க வீடு எடுக்கிறத விட்டு தின்னுட்டு ஒரே கையில வச்சு நக்கிட்டு இருக்குது. அதை காமிக்க நீ எப்படி நக்குனியோ, இப்ப எப்படி நக்குனியோ அது செல்லு பிடிச்சிருந்தேன். ஒரு கையில எடுத்து இப்படி சாப்பிட்டு என்ன பஞ்சாயத்து உனக்கு? இது என்ன பஞ்சாயத்து? அது இப்ப கீழே கொட்டுச்சுன்னா நாளை தொடக்கணும். அப்படியே எல்லா வீட்டு வேலையும் இவரே பாக்குறது மாதிரிதான். அது 3 நாள் ஆச்சு பஞ்சாபம் திறந்து வச்சு. அதுல எத்தனை கொசு விழுந்துச்சு, எத்தனை ஈ விழுந்துச்சுட்டே தெரியல.
அப்படி அடிச்சு விடுவேன். கோயில் பிரசாதம் செய்யுன்றாங்க. நான் அத கோயில் பிரசாதத்தை சொல்ல அதுக்குள்ள விழுத ஐயோ பள்ளி கூட விழுந்துருக்கலாம். அப்பா நான் தான் தின்றேன். அது எது பாம்புனாலும் பாவெல்லாம் சாப்பிடுவேன். ஓகே வா போலாம். அங்க கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் கிடைக்கி தின்னுட்டு இருப்பேன். வந்து மல்லித்தலை சாறுலாம் நிறைய போடவா? அன்னைக்கு மொத்த போட்டுச்சு ஒரு மல்லித்தலை நிறைய படம் பரவாயில்ல. உரப்பு சரியான உரப்புப்பா. ரெண்டாவது இந்த பொங்கல் வந்து என்ன பிரச்சனைனா கரும்பு திங்கிறண்டு அது இது வாயில போய் அங்கிட்ட இங்கிட்ட குத்தி தள்ளிடுது. கரும்பு சாப்பிடும் போது அடுத்த நாள் கறி குழம்பு சாப்பிட பிள்ளைங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நான் வந்து என்னன்னா என்ன சொல்றேன் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு பிடிப்பீங்களா? கரும்பே சாப்பிட்டே நாங்கள் கிட்டத்தட்ட கல்யாணம் வந்து கரும்பே சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதுல கொடுப்பாங்க ரேஷன் கடையில அந்த கரும்பு தான் சாப்பிடுவாங்க. திருப்பூர்ல வந்து அவ்வளோ கிடைக்கும் அதிகமாக வந்து கிடைக்காதா? எங்க ஏரியா பக்கம் கிடைக்காது. 1-2 கிடைக்கும். அதை சாப்பிடுவோம். அங்கே போன ரொம்ப தூரம் நாங்கள் உள்ள போகல. கோல்டன் நகர் எங்க அப்பத்தா வாங்கிட்டு வருவாங்க. அதை தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா சும்மா தான் இருக்கும். இங்க என்ன 2 தட்டை இருக்கு சாப்பிட ஆள் இல்லாம. ஆமா நான் வந்து சாப்பிட்றதா இல்லை. ஏன்னா ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடல. நம்ம தலை பொங்கல் கொண்டாடப்ப சாப்பிடல. நான் ஏன் சாப்பிடலன்னு தெரியல. ஆனால் சாப்பிடல. ரெண்டாவது வந்து லக்ஸா பண்ணிட்டாங்க. சளி வந்து கரும்பு சாப்பிட்டா அப்படியே குடிச்சுக்குவோம் குழந்தைகளுக்கும் அப்படின்னு சொன்னதுனால சாப்பிடல. 3வது வருஷமும் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் லக்ஸாவுக்கு. அதனால வந்து சாப்பிடல. இந்த வருஷம் வந்து தம்பி பிறந்துட்டான். தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுனால சாப்பிடல. இனி அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் எனக்கு கரும்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நான் 3வது படிக்கும்போது கரும்பு சாப்பிட்றேன்னு பல்லு கையோடு வந்துருச்சு. அப்படியே ஒரு கதையெல்லாம் நடந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கரும்புனா பயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி சாப்பிடுவேன். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து 4 கட் பண்ணி தருவார். கட் பண்ணி தந்து நான் வந்து அதை கரும்பு போடுவேன். அது சாறு மட்டும் எடுத்துட்டு அப்படிலாம் நடந்துச்சு. இப்போ வந்து எனக்கு அப்படி பண்ணித்தர ஆள் இல்லை. எங்கள் அப்பா தான் அப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால நம்மளே சாப்பிட்டு குழம்பு எடுத்துக்கிட்டு தகன்னு ஊதிக்கிறா. நம்மளோட கை வண்ணம். ஓகே இப்போ ரசம் இல்ல வீடியோ பார்க்கறது யாரும் வந்து சாப்பிட மாட்டான்னு சொல்லி எதுக்கு பேசுற? இல்ல எங்க மாமனார் தான் எனக்கு டேஸ்டிங்க்கு வரணும். அவர் தான் வந்து எதுனாலும் சூப்பர் அவர் தான் வந்து நல்ல மனுஷர். எங்க வீட்டுல இந்த வீட்டுக்காரர் பாருங்க நான் நல்லாவே செஞ்சாலும் ஐயோ சாக போறாங்களே அப்படின்னு என்ன சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்க அண்ணி பொண்ணு இருக்குல்ல தன்சி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பிள்ளையும் நான் எது பண்ணாலும் நல்லா இருக்கத்த சொல்லும். எந்த குறையவே சொல்லாது. இவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு கொடுத்து வச்சோம். சோறு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு திருப்பி வரை பொரிச்சுட்டு இருக்கியா? பொரிச்சு தின்னுட்டு இருக்கா. டேஸ்டி இந்த பையன் வீட்டு அம்மா அப்படின்ட்டு அம்மா கொடுங்கம்மா. நான் பண்ணது எவ்வளவு ஜூஸா இருக்கு. குர்ரி ஜூஸா இருக்கு. ஜூஸியா இருக்கு குர்ரி. ரொம்ப டேஸ்ட். எங்க அத்தைக்கு டேஸ்ட் கொடுத்து சாப்பிட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வெளியே வச்சுட்டேன். அப்படி கலசினாக்கா எல்லா பக்கத்தும் பரவல போகணும். நானும் இன்னும் வந்து கொஞ்சம் பொறுக்கணும். பாத்திரத்து மட்டும் சாப்பிட்டு விளக்கலாமோ விளக்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு விளக்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு விளக்கிட்டு சாப்பிட்றதுக்கு தான் தூங்கிடலாம். ஒரே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு பாப்பாக்கும் மருந்து ஊற்றணும். ஊற்றிட்டு நானும் கொஞ்சம் டானிக்கு மருந்தை ஊற்றிட்டு தூங்கிடுவேன். சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் வந்து இந்த வேலைகள்லாம் பார்ப்பேன். இது மாதிரி உங்கள் வீட்டு மருமகள்கள் இல்லை மருமகளாக இருந்தால் மருமகள் உடம்பு சரி இல்லாமல் மாமியார் பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் அத்தை வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வேலையும் பார்க்க சொல்ல மாட்டாங்க. நான் புதுசாக தூங்குவேன். ஆனால் வந்து இந்த தடவை அத்தைக்கு ரொம்ப முடியலை. அதனால சரி நம்மளுக்கு கொஞ்சம் தானே முடியல நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணி பாதி பார்த்தாங்க, நான் பாதி பார்த்தேன். எங்கள் அண்ணி தான் முக்கால்வாசி சமையல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து பாத்திர வேலைக்கு கொடுத்தேன். இந்த வீடு கூட்டுற வேலை சிலுவண்டி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. இவங்களை விட்டா வேலை வைக்கிட்டே இருப்பாங்க போல. நமக்கு ஓடி போயிடுவோம். அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. அவங்க பொழப்பு பார்க்கணும்ல. நம்மளுக்காக வீட்டில் வந்து உட்கார மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இப்படிதான் சமையல். இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்
வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிக்கன். வெள்ளிக்கிழமை சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படிலாம் இல்லை. வெள்ளிக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் சிக்கன் சாப்பிட மாட்டோம். மற்றபடி நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கணக்கு இல்லை, எனக்கு கணக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.